பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. 1000 வாழ வெடி மாதிரி வெடிச்சுட்டு போயிட்டீங்களாம்மா. நானும் ஏதாச்சும் முடிக்கலாம் பார்த்தா எனக்கு கூட கொடுக்கலையா? ரைட். மிக சிறப்பாக பெண்கள் எல்லாத்துலையும் விட்டு கொடுக்குறோம். உங்களை கேள்வியுமா கேட்கக்கூடாது அப்படிங்கிற அநேக காரியம் சொன்னாங்க. எங்களுடைய இழப்புகளுக்காக, எங்களுடைய விட்டு கொடுத்ததுக்காக 3 சேலை 30 செலவில் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வீட்டுக்காருக்கு ஒரு அப்ளிகேஷன் இது மூலமாக நினச்சிருந்தாங்க, வச்சுட்டாங்க. லீமா அவரை வாழ்த்துறேன். உண்மையிலே பெண்கள் டீமுக்கு மிக அருமையாக நினச்சாங்க, பேசினாங்க. வாழ்த்துல ஒரு முறை அவரை உற்சாகமாக கை தட்டிருங்க பார்ப்போம். இன்னும் ஒரு சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க, முன் வரிசையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்குவோம். ரைட். அடுத்தபடியாக ஆண்களே என்ற டீமுக்கு பேசுவதற்காக வாங்க பஞ்சாயத்து திருவாளர் வின்ஸ்டன் அவர்கள். கையை தட்டுங்க. இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் சபை மக்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விட்டு கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சக அணியினரை நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்காகவே காத்துட்டு இருக்கிற எதிர் அணியினரை உங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் மச்சான் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாரு. எனக்கு நானும் பிரிண்டிங்கில் தான் கொஞ்சம் ராங்காக இருக்கும்னு நினச்சேன். இங்கே சிட்டிங்லேயே கொஞ்சம் ராங்காக தான் இருக்குது. உனக்கு என்னப்பா, உங்களோட அம்மா வீட்டம்மா உனக்கு விட்டு கொடுக்குறாங்க, நீ அவங்களோட பெருமையை பேச வந்திருக்கிற. அந்த குரூப்பில் உட்காந்து தான் நீ யாருன்னே காமிச்சிக்க வேண்டியிருக்குது. இது பெரிய அவமானமா இல்லையாப்பா? இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஜெம்லின் பேசினாங்க, பென்னி தூங்கிட்டாரு. வீட்டில் பேசுகிற மாதிரியே தான் அங்கே பேசுகிறான்னு சொல்லிட்டு பென்னி அப்பவே தூங்கிட்டாரு. அகர்ஷா சொன்ன மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், கல்யாணம் முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நாங்களே வரோம்மா, வச்சு கொஞ்சம் காப்பாற்றுங்க, எங்களால் முடியல. இங்கே வச்சு அடிக்கிற அடி அங்கே வச்சு அடிச்சுட்டு எங்கள் வீட்லையாவது எங்கள் கொஞ்சம் மான மரியாதை கொஞ்சம் மிச்சமாகும். நம்மளும் சேர்த்துக்கிடுங்கண்ணே. ஆமாண்ணே. இந்த வர்றப்ப சொல்லி அனுப்புகிறாங்கல்ல, விட்டு கொடுத்து போங்கன்னு. வேற ஒன்றும் இல்லை, கணவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்க. நீ வீட்டில் ஆடுற ஆட்டத்தை அங்கே போய் ஆடிடாதன்னு சொல்லி அனுப்புறாங்க. அது புரியலையாமா உங்களுக்கு? விஜயலக்கா மட்டும் தான் கை தட்டுறாங்க. லீமா பேசினாங்க, என் தம்பி கிருபாகரன் எப்படிதான் சமாளிக்கிற, மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. இல்ல அவரு ஸ்பாட்ல இல்ல பாருங்களேன். அவரு நடுவர் அவர் எப்பவாவது ஒரு 2 கவுண்டர் கொடுப்பாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட முடியாம கேரளாவில் மழை பெஞ்ச மாதிரி மழை பெஞ்சு ஓஞ்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த ஊர்லப்பா பொம்பளை பிள்ளைங்க விட்டு கொடுத்து போயிருக்குது? ஒன்று அழுது சாதிப்பாங்க, இல்லைன்னா அடம்புச்சு சாதிப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அழுதானா கண்ணீர் காம்பவுண்டை தாண்டி போகும். நான் பார்த்துருக்கேனே, 4 பேர் நீச்சல் வச்சு குளிப்பாங்க, நான் அதையும் பார்த்துருக்கேன். அடம் பிடிச்சான்னா 3 நாளைக்கு சமைக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், நமக்கும் பட்னி தான். ஆனால் அவங்க பார்க்க அப்படி தெரியலையே. விட்டு கொடுக்கறதுல 2 டைப் இருக்கு. ஒன்று இயல்பா விட்டு கொடுக்கறது, சரி போனா போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கறது. அது நம்மளோட இயல்பா ஆண்களுக்கே உரித்தான ஒரு கேரக்டர். அது நம்ம அந்த பிராண்ட்ல தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று இயலாமையில விட்டு கொடுக்கறது. இவகிட்ட பேசி என்னடா சாதிக்க போறோம், போயிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறது. இந்த 2 தான் நான் விட்டு கொடுக்கறதுல மேஜரா பார்க்குறேன். இப்போ ஒரு போன வருஷம் நடந்த ஒரு சின்ன கதையை பற்றி பேசிடலாம். நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தோம். அப்போது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கூட படித்த எல்லாருமே மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. எல்லாருமே வீட்டில் பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. எனக்கு அது தெரியல, ஏன்னா நான் என்னோட மனைவியோட தான் நானும் அந்த மீட்டிங்க்கு போனேன். அப்படி பொய் சொல்லிட்டு வந்த எல்லாருமே, அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், வின்சனோட பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கான், நாங்கள் போகிறேன். எனக்கு 2 பசங்க தான். இந்த தகவலாம் நமக்கு தெரியல. ஆளாளுக்கு அங்கங்க ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதில் கூட ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுத்து நண்பர்களுடன் இனிதான காலை பொழுதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டான். அது ஒருத்தர் வீட்டில் வெடிச்சிருச்சு. எப்போ வரீங்கன்ற தொழிலில் ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் நைட்டு கிளம்புறப்ப கொஞ்சம் புலம்பிட்டு தான் போனாப்புல. போயிட்டு காலையில் வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் சரி என்னாச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ண ஏதாவது சிக்கலாக இருப்பேன்னு மெசேஜ் போட்டேன்.
மெசேஜ் எப்படி வருதுன்னா, இடி மின்னலுடன் புயல் கரையை கடந்தது, இன்னும் சேதாரங்கள் கணக்கெடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தார். அப்போ மனுஷன் எவ்வளவு பயந்து போய் வீட்டுக்கு போயிருக்கான் பாருங்க. பயங்கரமான இடி மின்னலா இருக்கேன். நானும் பல போய் சொல்லி மாட்டிருக்கேன், அதான் கேட்டேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டில் நானும் நம்ம நடுவர் அவர்கள் என்னோட மனைவி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன ரீல்ஸ் ஒன்று காமிச்சேன். அப்போது அதில் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருக்குது, எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. அவன் படுத்து உறங்கிட்டான். காலையில் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான், பாம்பை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம நடுவர் என்ன கவுண்டர் அடிச்சிருப்பாருன்னு உங்களால் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நிறைய மனசில் தோணுது. ஐயா ஒரு தடவை அதை சொல்லியிருக்கல. இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிடுங்க. மெதுவாக என் காதுக்குள்ள வந்தார். அவர் அதில் இருந்து ஒரு நாள் இரவு முழுதும் பாம்புடன் தங்கிய மனிதர், எவ்வளவு தைரியம் பாருங்கள்னு சொல்லி இருந்தது. நடுவர் அதுக்கு அடிச்ச கமெண்ட், அண்ணே நம்மளாம் 15 வருஷம் ஆச்சுனே பாம்பு கூட தானே இருக்கிறோம், நீங்களாம் 25 வருஷமே அப்படின்றாரு. அந்த கவுண்டர் அட்டாக் அடிக்கிறதுல நம்ம நடுவரை மிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சம்பவம். எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்குது. நம்ம மண்டையில் அடிபட்டு வந்தால் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக கேட்கும். அதே இது ஏதாவது சின்ன காரியம் நடந்ததும் ஐயோ என்னாச்சு அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். வீட்டு முன்னாடி தண்ணி கொட்டிடுச்சு, என் வீட்டம்மா தொடச்சிட்டு இருக்கிறாங்க, கோவத்தில் தொடச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா விட்டு ஐயோ சங்கீதா என்னாச்சு அப்படின்னு சொல்லி வச்சு கேட்க, எங்கள் வீட்டம்மா வீட்டில் ஒரு 3 எருமை இருக்குது, அதில் எந்த எருமையும் கொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். நானும் யோசிக்கிறேன் உள்ள இருந்துட்டு, என்னடா 3 எருமை, மொத்தமே 4 பேர் தான் இருக்கிறோம், பசங்க 2 பேரோட சேர்த்து நம்மளையும் சேர்த்து சொல்லிட்டாங்களே, இதை கேட்டாலும் தப்பு, கேட்டாலும் ஆமா அவங்களை தான் சொன்னேன், அதுவும் பெரிய அவமானம், கேட்கல சரி இப்படியே விட்டுருவோம், அப்படியே விட்டு கொடுத்து போகிறோமே சொல்லி விட்டு கொடுத்தாச்சு. அதாவது இது என்ன சொல்லி இருக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. என் பசங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டான். டே எருமாடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்பான். எல்லாரும் வீட்லையும் அப்படிதான். உங்க வீட்டாச்சு எருமாடி, பல வீட்டுல வேற மாதிரி. இப்படி நம்ம விட்டு கொடுக்கறதுல வந்து ஆண்கள் வந்து சமகாலத்தில் இப்போ குடும்பங்களில் நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள்ல ஆண்கள் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வர்றப்ப கூட எங்கள் வீட்டுக்காரர் எப்படிமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டி மட்டும் முடிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அதனால குடும்பத்தில் ஆண்கள் விட்டு கொடுத்து போகிறாங்கன்றது இந்த சம்பவத்தை வச்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் காமெடியாக அப்படியே போச்சுனாலும் கொஞ்சம் அதில் இருக்கிற விட்டு கொடுத்தல், ஆண்களோட விட்டு கொடுத்தல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னோட நண்பன் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டாரு. போகிறப்ப எங்கள் வீட்டுக்கு என் கூட கொஞ்சம் வாடா, கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. பார்த்துக்கலாம். மிக்க நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. நேற்று கூட சங்கீதா அவங்க கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ மெதுவாக என் பக்கத்தில் சொன்ன வார்த்தை, மோமனை நாளைக்கு மட்டும் தீர்ப்பு மாறிச்சு, இந்த ஃபோட்டோ தான் உனக்கு லாஸ்ட்டு. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு அன்பு வாங்க சொன்னாங்க. ஸோ உண்மையிலே அதாவது குடும்ப மகிழ்ச்சிக்கு விட்டு கொடுத்தல் யார் அப்படின்றதுக்கு ஆண்கள் சிறப்பாக மிக சிறப்பாக வின்சன் யதார்த்த வாழ்க்கையில நாம் எதை இப்போ செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம உலகம் எதை நோக்கி செல்கிறது, நம்மளுடைய வாழ்வு எதை நோக்கி செல்கிறது என்பதை மிக சிறப்பாக வாழ்வியல் சார்ந்து நமக்கு உள்ள நடக்கிற காரியத்தை மிக அற்புதமாக முன்னெடுத்து வைத்தாங்க. இதற்கு பதில் சொல்வதற்காக ஃப்ளாட் ஓனர் திருவாளர் ஆசிரியர் கையை தட்டி உச்சமாக வருங்க. உங்களுக்காண்டி பேச வராது உங்கள் தோழன் அவர்களே, எதிரணி நண்பர்களே, சபையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். மாப்பிள்ள வந்த உடனே ஒரே அடி அடிச்சாரு. என்னைக்குமே அவங்கள விட்டு கொடுக்காம, விட்டு கொடுக்கறது மட்டும்தான் சொன்னீங்களே இல்லையா, அவங்கள மதிக்கிறதுனால நமக்கு ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி வருதுங்கிறத சொல்லவே இல்லை. அவர் எல்லாம் பேசுறாரு, ஆனா மகிழ்ச்சி எங்க இருந்து வருது? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், ஜாலியா போறோம், சில பேர் தண்ணி அடிப்பாங்க, சில பேர் ஜாலியா டூர் போவாங்க, எல்லாம் போவாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி நமக்கு அப்பதான் வருது. ஆனா குடும்பத்துல சந்தோஷம் எப்போ வருது? நம்ம சண்டை போட்டா வருமா? இல்ல, அவங்கள நம்ம மதிச்சாதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, பிள்ளைங்களோட ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதை மாப்பிள்ளைக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எங்க அக்கா, ஓ கோச்சு எங்களுக்கு முதல்ல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வெற்றியை கொடுத்துட்டாங்க. ஆமா, நீங்க தான் முதல்ல கொடுத்துட்டீங்களே. என்ன அதாவது வந்து சண்டையில கழியாத சட்டை எங்க இருக்கு? நீங்க பொங்கல் கொடுக்குறீங்க, நீங்க பார்த்து கொடுத்தாதானே அந்த சந்தோஷம் மச்சானுக்கு வரும். நீங்க பார்க்காம
அந்த நேரத்தில் உபசரிக்காம அவர் எதையும் சாப்பிட்டு அது பிறகு அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? நீங்கள் அந்த மகிழ்ச்சி எங்கே பார்ப்பீங்க? அப்போ நம்ம அதை முதல்ல செஞ்சு கொடுத்தா தானே அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அந்த இடத்துல வரும். அதை நீங்கள் செய்யலைல்ல, அப்போ அது எப்படி இல்லை. அடுத்தது முத ஐயா பேசும்போது ரிமோட்டுன்னு சொன்னார். இப்போ நான் அதை பேசுகிறேன். விட்டு கொடுப்பதில் பிஹெச்டி வாங்கியவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் டிவி ரிமோட்டாக விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்துக்கு நான் பின்னால் சொல்கிறேன். பெண் தன் பெயரை கல்யாணத்துக்கு முன்னாடி சுமதி அப்படின்னு சொல்லி இருந்தால், கல்யாணத்துக்கு பின்னால் சுமதி சுதாகர் என்று என்ன செஞ்சுக்கிறாங்க, சேர்த்து கொள்கிறாங்க. பிறந்த வீட்டை விட்டுட்டு வந்து அம்மா செய்த சமையலை டேஸ்ட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து மாமியார் சமையலுக்கு சூப்பர் அத்தை என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது விட்டு கொடுக்கறது இல்லையா? அங்கே மகிழ்ச்சி வர்றது இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வருது இல்லை? அப்போ அந்த மாமியாருக்கு சந்தோஷம் இல்லையா? மாமியார் தான் எடுத்து பேசி பார்க்கணுமே. எங்க வீட்டில் அப்படி இல்லை. எங்க வீட்டில் எல்லாமே மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். அவங்க கையால சாப்பிட்றதுக்குன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். மாமியார் நல்லா செஞ்சு தருவாங்க. மாமியார் கையால சாப்பிட்டா நல்லதா இருக்கும். நல்லா இருக்கு வீட்டில் சாப்பிட்றத விட. ஏன்னா நான் மாற்றி சொல்றேன் இதை. ஆமா, குழந்தைய விட்டு கொடுக்கும் தியாகிகள் பெண்கள். குழந்தை அழுதா அன்டைம்ல 2 மணியா இருந்தாலும் சரி 3 மணியா இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் எந்திரிச்சு அவங்களுக்கு பாலை காய்ச்சி கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளால என்ன செய்யறோம், ஒரு எழுத்து போட்டு நம்ம படுத்துடுறோம். இது நமக்கு நம்ம நினைக்கிற விஷயம் தானே இது. நம்ம படுத்துடுறோம். காலையில் இருந்துச்சு பார்க்கும்போது காலையில் உள்ள தேவையான டிஃபனை செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக நம்மளை கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நைட்டில் தூக்கம் விட்டுட்டேன்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டாங்க பெண்கள். ஏன்னா சொன்னால் வீட்டில் யாரும் ஐயோ பாவம்னு சொல்லவே மாட்டாங்க. இது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது நமக்கு தெரியாது. ஏன்னா சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஐயோ பாவம்னு சொல்லுவோமா? கிடையாது. அடுத்து சண்டையில் ஜெயிச்சாலும் தோத்த மாதிரியே நடிப்பாங்க. ஆண்கள் சண்டை போட்டால் 2 நாள் பேச மாட்டாங்க. யார் பெற்ற பிள்ளையோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டுக்கு என்ன செய்யறது, லாலாட்டு போயிடுறது. ஆனால் அவங்க அடுத்த நிமிஷமே கொஞ்ச நேரம் யோசித்தாலும் அப்படி இல்லை. நடுவர் அவர்களே, அடி வாங்கினாலும் ஏச்சு வாங்கினாலும் அதை தாங்கி கொண்டு அந்த வேட்டையை சொல்லலாமா, நாசமாக போகிறவனுக்கு சூடாக சமைத்து வச்சுட்டு சூடாக இருக்குது சாப்பாடு சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போங்கன்னு அவங்க தான் முன்னால் நமக்கு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ விட்டு கொடுக்குறது எங்கே இருக்குது? அவங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ரைட் ஓகே, அதில் வந்து என்ன செஞ்சுக்குவாங்க, ஒரு விஷயத்த செய்வாங்க, மூக்க சிந்திட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றீல. ஆமா, அப்ப அந்த இடத்த நாங்க குடும்ப மகிழ்ச்சி விட்டு கொடுக்கறது அவங்கள்ட்ட இருக்கு. ஈகோவை பாக்குறதே இல்லை. அதே மாதிரி தோல்வி இல்லைங்க, அது அவங்களோட ராஜதந்திரம். அடுத்தது நம்மளால என்ன செய்யறோம், உடனே அப்பதான் அந்த நாள் தான் எல்லாமே டேஸ்டா இருக்கும். நம்ம போய் நல்லா சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டு தட்டை எடுத்து போயிட்டு சிங்கில தூக்கி போட்டுட்டு கையை கழுவிட்டு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு உடனே கிளம்பி போயிடுறது. அப்புறம் திரும்ப வரும்போது தான் நம்மளாம் இன்வால்மெண்ட்டாக போய் அவங்கள்ட்ட பேசுகிறோம். அப்போ அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. இது விட்டு கொடுத்து போகிறது இல்லையா? இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் இந்த உறவு நீடிக்குது. இப்படியே சண்டை போட்டு போயிட்டு இருந்தால் அந்த உறவு நீடிக்காது. அப்போ ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டு அப்போ தான் கிடைக்குது. எதில் கிடைக்குது? ஏதோ ஒரு வகையில் நம்மளை திருப்திப்படுத்துகிறாங்க. ஆமாம். அடுத்தது எதிரணி ஆண்கள் சொல்லலாம், நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், ஏற்றுக்கலாம். ஆனால் நான் கேட்குறேன், சம்பாதிச்ச காசை வச்சு நம்ம நிம்மதியை வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த நிம்மதியை எல்லா விஷயத்துலையும் இஎம்ஐயா நமக்கு கட்டாமல் கொடுக்கறது நம்ம வீட்டு பெண்கள் தான். அதை ஏற்றுக்கிறீங்களா நடுவர்களே? உண்மைதான். நோட்டீஸ் த பாயிண்ட். ஆகவே நடுவர்களே, குடும்பம் ஒரு கோயில் இருந்தால் அதை விட்டு கொடுக்கிற சாமி பெண்கள் தான். அதனால தான் வீட்டுக்கு இல்லம்னு பேரு. இல்லால் இல்லாத இல்லம், பேட்டரி இல்லாத ரிமோட் மாதிரி. ஐயா சொன்னதுக்கு நான் பாயிண்ட் கொடுத்துட்டேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, டிவி ரிமோட்டை ஆண்கள் விட்டு கொடுப்பதில்லை என்று. அதுக்குரிய ஆன்சர் இதான். மகிழ்ச்சியான ஃபார்முலா, புருஷன் சாப்பாடு சூப்பர்னு சொன்னால் அந்த நாள் ஹாப்பி. புள்ள அம்மா நீ தான் பெஸ்ட்னு சொன்னால் அன்னைக்கு அந்த வாரமே அம்மாவுக்கு ஹாப்பி.
நீ இல்லைன்னா இந்த வீடு இல்லைன்னு சொன்னா அப்பாடா லைஃபே இப்பதான் செட் ஆகிருக்குன்னு அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணம் அந்த நாளில் தான் அவங்களுக்கு அந்த இடத்துல செட் ஆகுது. இது பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. ஆனாலும் நடுவர்களே, இவ்வளவு கஷ்டத்திலும் பெண்கள் எப்படி சிரிக்கிறாங்க தெரியுமா? காலையில பிள்ளைக்கு லஞ்சு பாக்ஸ் கட்டும்போது தன் கனவையும் சேர்த்து கட்டுகிறார். அப்ப ஒரு சுமைல் புன்னகை பிரகாசமான புன்முறுவலோடு வரும். நைட்ல ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து நாளைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கார்ட்டையோ இல்லை வீட்டில் எல்லாத்தையுமே கேட்கும்போது அப்போ ஒரு டேஞ்சரான ஸ்மைல் வரும். ஏன்னா வீட்டுக்காரர் பிரதிபலிப்பார், நாளைக்கு என்ன வைக்க போகிறேன்னா இதுதான் டெய்லியா அப்படிங்கிற யதார்த்தமாக எல்லாருக்கும் வர கேள்வி. ஆனால் அது நான் அடுத்த நாள் காலையில் அது எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டு போகும்போது அந்த ஸ்மைல் வேறு மாதிரி மாற்றி விட்டுரும் நம்மளை. அப்போ குடும்பங்கிற மொபைலுக்கு பெண்கள் தான் சார்ஜர். அவங்க ஆஃப் ஆனால் அந்த வீடே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? கடைசியாக ஒரு கருத்து, ஆண்களுக்கு 2 வகை கை, பெண்களுக்கு 8 வகை கை. அதில் 2 வகை ஆபீஸுக்கு, 2 வகை சமையலுக்கு, 2 வகை பிள்ளைங்களுக்கு, மீதி 2 கை கண்ணுக்கு தெரியாத அவருடைய கவலைகளை துடைக்க. அதனால தான் பெண்கள் விட்டு கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்து நம்மோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை உங்கள் முன்னால் நான் இதை தெரிவிக்கிறேன். நன்றி.